கமலாம்மா, உங்களுக்காக நான் மிகவும் அனுதாபப்படுகிறேன், ஆழ்ந்த துக்கப்படுகிறேன், எக்கச்சக்கமா கவலைப்படுகிறேன். உன்னுடைய அனுதாபம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு. ஏதாவது உதவி தேவையா? முட்டாள்களுடைய உதவியை நான் எதிர்பார்க்கறது இல்ல. கமலாம்மா, நீ ரொம்ப புத்திசாலி, உங்ககிட்ட எல்லா குணமும் இருக்கு, அழகு அழகு, அதுவும் நாட் பேட், பரவாயில்ல. ஆனா ஒண்ணு கிடையாது, வா, மரியாதை. மருந்துக்கு கூட கிடையாது. சைனாவுல பிறந்த பொண்ணு இல்ல, அந்த வாசனை கொஞ்சமாவது அடிக்காது. மரியாதையை பத்தி எனக்கு தெரியும், ஆனா உன்னை மதிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏமா? என் மரியாதை பெற யோகியதை உனக்கு கிடையாது. நீ பெரிய கிளியா பற்றா, நீ மரியாதை கொடுக்கறேன்னு நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கம்மா, give respect and take respect மா. You uncultured brute. அதாவது என்ன நாகரிகம் இல்லாத முட்டாள்னு நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா. Thank you very much. உனக்கு நாகரிகம் தெரியாது, பண்பு தெரியாது, பழகவே தெரியாது. நம்மள பத்தி இவ்வளவு டீப்பா விசாரிச்சு வச்சிருக்கீங்களா? எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? நேத்துக்கு விளையாட்டு அது ஒண்ணு பார்த்தா போதாது. வண்டர்ஃபுல் விளையாட்டு, சும்மா பூந்து விளையாண்டன அப்படியே. ஆஹா, அடுத்தவனை கையால குத்துறதுதான் விளையாட்டு. அது ஒரு தினசு விளையாட்டுமா, சும்மா பாக்ஸிங் விளையாட்டு. நீ செய்யறது ரொம்ப காலித்தனம், ரவுடித்தனம். கமலாமா, கோச்சுக்காதீங்க. உங்க அண்ணன் அடிபட்டதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆனா அது நியாயமா அநியாயமான்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நீ செய்ததுதான் நியாயமா? ஆமாம்மா, நான் ரைட்ல குத்துனா, நான் லெஃப்ட்ல குத்துனேன். நீ இப்படி இருக்கிய, ஆமா, நீ குத்துனா நான் தாங்குவானா? உண்மைதாம்மா. உங்க அண்ணனை எவனா வெளியூருக்காரன் பார்த்தான், நம்ம தேசமே பஞ்சத்துல அடிபடுறதா நினைச்சுக்குவான். உன்னை பார்த்தா அந்த பஞ்சத்துக்கு நீதான் காரணம் நினைச்சுப்பான். அங்க மட்டும் என்ன வாழ நான்சென்ஸ் காணா. காலேஜுக்கு வந்து போறதுல சதா நான்சென்ஸ். ஏமா பாத்து போ, இன்னும் 2 மாடி ஏறணும், இடிஞ்சிட போகுது. வா, ஒன்ன பேசிக்கிறேன் நான். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு நாளாகலாம், பேசுவதற்குமா நாளாக வேண்டும்? இரவு நேரத்தில் வேட்டைக்கு போகிற வேட்டைக்காரன் மான்கள் செய்யும் சலசலப்பை கூட புலியின் சலசலப்பாக எண்ணிவிடுகிறான். விளக்கை கொண்டு பார்க்கும் போதுதானே அது புலி அல்ல மான் என்று தெரிகிறது. அவள் ஒரு அழகிய கலைமான் என்பதை அறிந்து கொண்டு விட்டான். கமலா, நான் ஒண்ணும் செய்யலையே, முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ எங்க வந்த? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? உட்காரு, பரவாயில்ல, உட்காரு. அன்னைக்கு ஒத்தல்ல நாடகத்துல நீ அப்படியே என் கழுத்துல கை போட்ட பாரு, எங்க நீ ஒத்தல்லவாய் என்ன கொண்டு புரியோன்னு நினைச்சு நான் பயந்து போயிட்டேன். அப்படி இருந்தா நான் உங்களை பார்த்து ஏன் சிரிக்கணும்? அதுதான் எனக்கு புரியல. இப்ப புரிஞ்சதில்ல? அது இப்ப ஆமா, இந்நேரத்துல வந்திருக்கிறியே, கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருக்காங்க, ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா? அதனால என்ன, யாரை என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கிட்டோம், அதை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. ஆமா, எங்க வந்த? ஓ, ஏன் கண் கலங்குற? இவனை பார்க்கும் போதெல்லாம் நான்சென்ஸ் திட்டுவமே, இவன் இவ்வளவு கைண்டா பிஹேவ் பண்றானேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? பரவாயில்ல, இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டில்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். உங்களை புரிஞ்சுக்கிட்ட நேரமே பிரியற நேரமா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. பிரிவா? என்ன சொல்ற? குமார், எங்க அப்பா அம்மா சைனாவில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, மதுரை சொல்லி இருக்கான். அவங்க 25 வருஷமா அங்கேயே இருக்காங்க. நானும் அங்கதான் பிறந்து வளர்ந்தேன். இப்ப எங்க சித்தப்பா வீட்டுலதான் இருந்து படிச்சுக்கிட்டு வரேன். அது எல்லாம் எனக்கு தெரியுமே. ஆமா, ஏதோ பிரிவுன்னு சொன்னீங்க, அது என்ன? கமலா, கமலா, என்ன சமாச்சாரம்? எங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு, சைனாவில இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஓ, ஒருவேளை நான் ஊருக்கு போக வேண்டி இருந்தாலும் இருக்கும். கமலா, உன்னை பத்தி நான் என்னென்னலாம் மனசுல கோட்டை கட்டிக்கிட்டு வந்தேன் தெரியுமா? நீ திடீர்னு பிரிவு செய்தியை சொல்றீங்க.
நீங்க மட்டுமா? நானும் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கமலா. குமார். ஐம் சாரி. குமார், நம்ம பிரிஞ்சு போனாலும் கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம சந்திப்போம். இந்த நினைவு என் மனசுல பசுமையா இருக்கும். கமலா, நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போறாங்க. அதுக்காக ஒரு பிரிவுபச்சார விருந்து இருக்கு. அதுல நாம 2 பேரும் தான் பாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பாட்டு? பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே. சாப்பிட்டதா கலப்பு? பின்ன இத்தனை இனிப்பு, 8 பாக்கெட் முந்திரி பருப்பு, காப்பியா 4 கப்பு, அதுலயும் அநியா இனிப்பு இருக்காத பின்ன கலப்பு. சரி சரி, உன் கலப்பு இருக்கட்டும். போய் சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணு. நான் எதுக்காக இருக்கிறேன்? கூப்பிடுறதுக்கும் வர்றவங்களை வரவேற்கிறதுக்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறதுக்கும் தானே. மொத்தத்துல ஒரு செக்ரட்டரி மாதிரி இருக்கேன். ஒரு 1/2 hour டைம் தரியா எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறேன். ஏன் கமலா, இன்னைக்கேவா ஊருக்கு புறப்படுற? இப்பவே இன்னைக்கு ராத்திரி பிளான்லயே கல்கட்டா, அங்க இருந்து நேரா பீக்கிங். ஆமா குமார், இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு போறேன். ஓ. ஆமா, விசா எல்லாம் கிடைச்சிருச்சா? கிடைக்காம அனுமார் சஞ்சீவ பர்வதத்தை தூக்கிட்டு வந்த மாதிரி அலக்கா தூக்கிட்டு வந்தானே. குரங்கு, எதுக்கு எடுத்தாலும் நீயே குறுக்க பேசிக்கிட்டு போடா. போய் பேக் பண்ணுப்பா. ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் மச்சனா இப்படித்தான் பேசுறதா? மச்சினா? ஓஹோ, இதான் வெக்கம் இல்ல. சரி சரி, பேச வேண்டியதெல்லாம் இப்ப பேசி முடிச்சிடு, நான் வந்துடுறேன். போடா. பேசிட்டு போடா. கமலா, நான் எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலி. நீ இங்க இருந்த காலத்துல எல்லாம் உன்னுடன் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தேன். நீ என்னை விட்டு பிரிந்து போகும் நேரத்தில் உன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கமலா, காலமெல்லாம் உன்னுடன் வாழ வேண்டும். காரியர்களும் வெம்பகலும் போவது தெரியாமல் போக வேண்டும். உனது பணிவிடையிலேயே உலகத்தையே மறந்து வாழ வேண்டும் என்று ஓரிரவு கனவு கண்டேன். அது ஒரு பொழுது கூட நிற்கவில்லையே கமலா. தங்கச்சி, இந்த பச்சை கல்லு மோதிரம் எங்க வச்சிருக்கிற? அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தான் வச்சிருக்கேன், எடுத்து வைப்போம். ஆமா, என்னமோ சொல்ல வந்தியே என்ன? ஆமா, எல்லா புடையுமே எடுத்து வைக்கணுமா இல்ல 7-8 மாத்திரம் எடுத்து வச்சா போதுமா? யார்கிட்ட கேக்குறேன்? எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். டேய், அப்படியே எனக்கு 4 ஜாக்கெட் எடுத்து வைப்போம். என்கிட்ட தங்கச்சி, பெரிய news. குமார், குமார், இந்த பிரிவு என்னை வருத்தவே இல்லை. இன்று போவேன், நாளை வருவேன். இந்த கமலா என்றும் உங்கள் காலடியிலேயே இருப்பாள். கமலா, தென்றல் போல் தவழ்ந்து வரும் இந்த சிங்கார ரதம் என் கண்களில் நின்று கொண்டே இருக்கும். தனி விமானமெல்லாம் உன்னை சுமந்துதான் வருகிறது என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பேன். பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டால் என் சிறகுகளாலேயே பறந்து வருவேன். நான் மாலை ஒன்று கையில் கொண்டு வழியிலேயே நிற்பேன். நான் மணமகளாய் வந்திருந்து அந்த மாலையினை ஏற்பேன். இருப்பது ஒரே இதயம், அது என்றும் உனக்குத்தான் கமலா. எனக்கு மட்டும் 2 மனம் எங்கிருந்து வரும்? கமலா, சிவசிவா, சிவசிவா, என்ன அநியாயம் இது? குரங்கு. வாட் பிரதர்டா? ஏண்டா கதவு சாத்திருக்கேன், நீ எப்படி இங்க வர? நான் தான் குரங்காச்சே. தங்கச்சி, இவர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியதா இப்பவே சொல்லிடு. ஏன்னா நீ போயிட்டு திரும்பி வர வரைக்கும் உனக்கா இவரு காத்துட்டு இருப்பாரு. ஆனா நான் இருக்க மாட்டேன். இடையில ஏதாவது நடந்தா நடந்துரும். இன்விடேஷன் அனுப்புறான மாத்திரம் கோச்சுக்காத. பாத்தியா, அதுக்காக தான் இந்த பையன் உன்னை சீக்கிரம் பேக் பண்றான். ஏர்போர்ட் போற வரைக்கும் இந்த பேச்சை விட மாட்டான் இவன். அங்க மாத்திரம் என்ன வாழுது? போராளே போராளே பொன்னுரங்கம் பொன்னுரங்கம். ராஜரத்னம், டீ சாப்பிடல? லெட்டர் படிக்கிறீங்களா? எங்க இருந்து வந்திருக்கு? என் மனைவி கிட்ட. ஓ சாரி, நீங்க படிச்சுட்டு வாங்க, நான் வெளியே இருக்கிறேன். பரவாயில்ல, நீங்க இருக்கலாம். இன்னைக்கு மிஸ்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டாலும் எனது சிலாலேயே பறந்து வருவேன். பறந்து செல்கின்றோம் நாம், பறந்து செல்கின்றோம்.
கமலா, செந்தமிழர் திருமகளே, சீனத்து மருமகளே, எங்கள் சந்ததியே காணாத தனிமகளே, வந்துவிட்டாய் என்று வரவேண்டிய இடத்திற்கு. உன்னை சந்திக்க வேண்டியவன் தான் சந்தித்திருக்கிறேன். என்ன அடக்கம், எவ்வளவு அமைதி. பீக்கிங் நகரத்து மணமகள் ஏன் பேசாமல் இருக்கிறாள்? கடந்த கால சம்பவத்தை நினைக்கிறாளா? காதலித்த காதலனை மணமேடையிலே சந்திக்க வேண்டியவள் பாழ் மண்டபத்திலே சந்திக்கிறோமே என்று பயப்படுகிறாளா? இல்லை, காட்டிக் கொடுக்கும் கயவர்களுக்கு என்ன என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாளா? கமலா, கமலா, என்னை காதலித்து விட்டு இன்னொருவரை மணந்தாயே, எனக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொருவருக்கு மாலையிட்டாயே, அதை பற்றி நான் அலுவலகம் கவலைப்படவில்லை. ஆனால் உன்னை பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி உற்ற துணையாயிருந்து உயிர் போல் வளர்த்தாளே உனது அன்னை, அவளை வஞ்சித்து விட்டாயே. ஆடித்திரிந்து அன்னை பூமிக்கு கேடு செய்து விட்டாயே. சரித்திரம் காணாத சண்டாள செயல். ஒரு தமிழ் பெண்ணா, ஒரு குலப்பெண்ணா, இன்னும் உடலிலே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் நீ அசையாமல் நின்று கொண்டேதான் இருக்கிறாய். இந்த ஈர உயிரின் மீது இன்னும் உனக்கு ஆசையா? இந்த மானம் கெட்ட உடல் இனி வாழத்தான் வேண்டுமா? நான் உங்களை இந்த இடத்தில் இறுதியாக சந்திக்கிறார், இறுதியாக பேசப் போகிறார். உறுதியாகவும் பேசப் போகிறேன். குற்றவாளிகளின் தைரியம் நிரபராதிக்கு வராது. குற்றவாளியா நிரபராதியா என்பது விசாரணை இல்லாமல் தெரியாது. தேச துரோகத்துக்கு விசாரணையே கிடையாது. தேசபக்திக்கு அப்படி ஒரு பெயர் கிடையாது. சிரத்து மண்ணிலே நன்றாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். தெய்வத்தின் முன்னிலையிலே நான் உண்மை பேச நினைக்கிறேன். தெய்வம் உலகத்தின் கண்ணுக்கு அதுதான் உண்மை. குமார், இதயம் இல்லாதவர்கள் கண்களைத்தான் நம்புவார்கள். உங்களுக்கு இதயம் இருக்கிறது. அதன் கதவுகளை சற்றே திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மாள கிடக்கிறார் தந்தை என்ற செய்தி வந்ததும் மயங்கிய இதயத்தோடும் கலங்கிய விழிகளோடும் என்னை மறந்து விட மாட்டீர்களே குமார் என்று கேட்ட கமலாதான் இவள். பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டாலும் எனது சிறகுகளாலே பறந்து வருவேன் என்று பிரிந்து சென்ற கமலாதான் இவள். இல்லை, கமலா இறந்து விட்டாள். அந்த கமலா இறந்து விட்டாள். இல்லை, தன்னை சாகடித்துக் கொண்டு விட்டாள். தன் பழைய நினைவுகளை வேக வைத்துக் கொண்டு விட்டாள். தாயகத்தின் மீது படையெடுத்து விட்டார்கள் பகைவர்கள் என்று தாயை பிரிந்து விட்டாள். தன்னை மறந்து விட்டாள். ஒற்றர் கதைகளை ஒவ்வொன்றாக நினைத்துக் கொண்டு உயிரை பணயம் வைத்து உளவு பார்க்க துணிந்து விட்டாள். பகைவர்களை நம்ப வைக்க அவர்களிலே ஒருவனையே மணந்து கொண்டாள். குமார், உங்கள் வாக்கு பொய்யல்ல. சீனத்து மண்ணிலே கமலா நடிக்க கற்றுக்கொண்டாள். குமார், கணவாய் நோக்கி பகைவர்களின் அணி ஒன்று வருகிறது என்று உங்களுக்கு செய்தி வந்ததே, அந்த செய்தி இந்த துரோகி அனுப்பியதுதான். 1.5 லட்சம் துருப்புகள் புதிதாக வருகின்றன என்று உங்கள் படைக்கு உளவு வந்ததே, அதை கொடுத்தவள் இந்த குற்றவாளிதான். புதிய வழியிலே பொண்டிலா நோக்கி சீனப்படை முன்னேறப் போகிறது என்று முதலாக உங்கள் படைக்கு சொன்னவள் இந்த பாவிதான். இரவு நேரத்தில் எரியும் ஓர் விளக்கு எதிரியை நோக்கி இந்திய படை சுடும். எது அந்த விளக்கு? இதோ இந்த கமலாவின் இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் தேசபக்தி விளக்கு. கமலா, கமலா, கமலா. குமார், எதிரிகளுக்கு நான் யார் என்பது தெரிந்துவிட்டது. எனது உருவம் என்ன என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. அங்கே எனக்கு மரண தண்டனை கிடைத்தது. தப்பி வந்தேன். எங்கே மற்றொரு தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது. குமார், என் கடமை முடிந்தது. விரோதிகள் கையால் சாகாமல் வேண்டியவர்கள் கையால் சாக விரும்புகிறேன். என்னை கொன்று விடுங்கள். கமலா, கமலா, நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து விட்டாய். என்னை தொடாதீர்கள் குமார், என்னை தொடாதீர்கள். இந்த மேனி கரைபடாத மேனிதான். இது கலங்கு சுமக்காத உள்ளம்தான். ஆனால் மாலை ஒன்று விழுந்தது கழுத்தில். மரணமே பெறுவதென்றாலும் ஒன்றுதான் வாழ்வு என்பது நமது பண்பாடு. அந்த சீனத்து மனிதர் மிகவும் நல்லவர். முதல் நாளிலேயே என்னை தொட வேண்டாம் என்று சொன்ன போது தூரத்தில் இருந்தே எனக்கு வணக்கம் செலுத்தியவர் அவர். குமார்,
நான் அன்றும் கன்னிதான், இன்றும் கன்னிதான். இனி என்றும் கன்னியாக இருப்பதே நான் எடுத்துக்கொண்ட காரியத்துக்கு துணை புரியும். I'm sorry. I'm very sorry. இனி நமக்கு காதல் இல்லை, கடமை, கடமை.